தமிழக முதலமைச்சரா இருந்தாருன்னா இஸ்லாமிய பங்கன்னா குல்லாப்படு செய்வாரு, கிறிஸ்துவ பங்கன்னா அவங்க ட்ரெஸ்அப்படு செய்வாரு. மோடி இதுக்கு என்ன போட்டிருக்காரு? நம்ம அடையாளங்களை காமிச்சுட்டு தான் ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னு அவசியம் இல்லை. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெருமையான இந்தியராக, ஒரு பெருமையான இந்திய இந்துவாக அவர் எல்லா ஃபங்க்ஷனும் போறாரு. அது அப்படிதான் அவர் மதத்துல இருந்து மத்த மதத்துக்கு மதிக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் இவர் அடையாளத்தை இல்லாம நிறைய மக்களுக்கு நல்லது பண்றாரு. இஸ்லாமியர்களும் நல்லது பண்றாரு, கிறிஸ்துவர்களும் நல்லது பண்றாரு. ஆனா நம்ம தமிழ் முதலமைச்சர் என்ன பண்ணான்னு பாக்குறோம். குல்லா மட்டும் போடுறாரு. அதே குல்லாவுக்கு எல்லாரும் குல்லா போட்டு விட்டுறாரு. இப்போ நான் ஒரு கிறிஸ்துவன், நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன். இப்போ நான் கிறிஸ்துவனா இருக்க பாரதிய ஜனதா போனனால உடனே நான் கோயிலுக்கு கண்டிப்பா போயே ஆகணும், நீங்க விபூதி வச்சுக்கிட்டே ஆகணும், நீங்க அங்க வந்தனால நீங்க கன்வெர்ட் ஆகணும், நீங்க இந்துக்கள் மட்டும் தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும், சிறுபான்மை மக்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு எங்களோட கட்சி சொன்னதே கிடையாது. யாருமே சொன்னது, இந்த தலைவர்களும் சரி, திரு நரேந்திர மோடி அவர்களும் சரி, எங்களுடைய அண்ணாமலை அண்ணனும் சரி, யாருமே அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நீ யாராக இருக்கிறது, ஆனா ஒரே விஷயம் தான், முதல்ல உன்னுடைய தேசத்தை நேசி. அவர்கள் சொல்லுன்ற மொழியிலே சொல்றாரு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காரு, கடவுள் பார்க்கிறாரு, ஜீசஸ் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த கடவுள் ஒரு நாள் தீர்ப்பு கொடுப்பாரு. அன்னைக்கு தீர்ப்பு போட எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரொம்ப நாள் போய் சொல்லி வாழ முடியாது.